ஹலோ மை டியர் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய பெரிய நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக ரெடியாக இருக்கீங்கன்னா சாட்டில் ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் போட்டு தாக்கு, ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்கயா. நீங்கள் எல்லாம் போட்ட பிறகு தான் நான் இந்த சர்ப்ரைஸை ரிவீல் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் 9th இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்க போகுது. ஸோ இப்போது நம்ம ஃபெப்ரவரி மந்தில் இருக்கோம், சரியா? இப்போ வந்து நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். 9th 10th பார்த்தீங்கன்னா அவங்க போர்டு எக்ஸாம், அவங்க ஸ்கூல் ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 11th 12th பார்த்தீங்கன்னா அவங்களும் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஜெய் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நீட்டுக்கு படிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு முக்கியமான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நேரம் இது. ஸோ இட் இஸ் அ க்ரூஷியல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். யோசித்து பார்த்தீங்கன்னா, சரியா? ஸோ இப்போ 12th பசங்களாம் பார்த்தீங்கன்னா நீட்டு ஜெய் மெயின்ஸ்லாம் வரப்போகுது கூடிய சீக்கிரம். ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 45 நாள் 50 நாள் தான் இருக்குது. நீட்டு ஷுட் ஆல்சோ ஃபாலோ. நீட்டை வந்து கண்டிப்பாக மேக்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ அதுக்கும் வெறும் 3-4 மாதம் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த டைமில் எப்படி ஒர்க் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கெலாம் நான் நிறையா வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த சேனல்லையும் சரி, என்த்யூஸ் சேனல்லையும் சரி, நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடணும். அதுதான் என்னோடய ஆசை, சரியா? ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் என்னோடய லெக்சர்ஸ்லாம் பார்த்து நோட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் என்சிஆர்டி புக்கை வச்சு கூட கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது நல்ல விதம். நீங்கள் எந்த போர்டாக இருந்தாலும் சரி, என்சிஆர்டி வந்து கொஞ்சம் முக்கியம். அது நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லது, ஓகேவா? அதுக்கப்புறம் சார் அதுக்கு மேலே என்ன சார் பண்ணலாம்? அதுக்கு மேலே என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணு. நீ போர்டு எக்ஸாம் படிச்சுனா ப்ரீவியஸ் இயர்ஸ் போர்டு எக்ஸாம் பேப்பர், நீ வந்து ஜெய் மெயின்ஸ் படிச்சுனா ஜெய் மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் பேப்பர்ஸ், நீட் ப்ரீவியஸ் இயர்ஸ் பேப்பர்ஸ், அதெல்லாம் சால்வ் பண்ணுற நேரம் இதுதான். அப்போ தான் உனக்கு அந்த ஃப்ளோ வரும். ஸோ இப்போது நான் எதுக்கு வந்திருக்கேன்? ஸோ பசங்களா, இப்போ உங்கள் எக்ஸாம்லாம் ரொம்ப நெருங்கிடுச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் வேதாந்து சைட்லேருந்து என்ன உங்களுக்கு பண்ண போகிறோம்? வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிச்சு, ஆனாலும் நாங்கள் எங்களோட லவ்வை எப்படி உங்களுக்கு காமிக்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எப்போ ஃபெப்ரவரி 19th 20 19-20ஆம் தேதி ஃபெப்ரவரி நம்ம வேதாந்த் வந்து ஒரு பெரிய பெரிய டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க எல்லா கோர்சஸ்க்கும். ஸோ ஃப்ளாட் 60% ஆஃப், இல்லை 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட். எப்போ? நாளைக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் எதுவும் வாங்கிடாதீங்க. ஆமாம், சரியாக தான் கேட்டீங்க, நானே சொல்கிறேன், இன்றைக்கி எதுவும் வாங்க வேணாம். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். 9th வந்து டேர்ம் 2 ரிவிஷன். ஓகே, இப்போ அது ஐ திங்க் இட் இஸ் அரவுண்ட் 2000. நாளைக்கு அதோட கம்மியாயிரும். அப்புறம் 10th டேர்ம் 2 ரிவிஷன் இருக்குது. டேர்ம் 2 9th and 10th டேர்ம் 2 பார்த்தீங்கன்னா வேதாந்துல ப்ரைஸ் வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுவும் நாளைக்கு ப்ரைஸ் கம்மியாகி இருக்க போது. நிறையா பசங்க நினைக்கிறாங்க, சார் 2000 ரூபாய் 3000 ரூபாய்னா வெறும் ஒரு சப்ஜெக்டா சார்? இல்லையா, 2000 ரூபாய் 3000 ரூபாய்னாலும் எல்லா சப்ஜெக்டும், மேத்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே கலந்து சேர்த்து ஒரே பேக்கேஜு. அது உங்கள் எல்லாருக்கும் ரிவீல் பண்ணணும் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி போய் பாரு. ஸோ இப்போ நீ 9th 10thனா நீ என்ன பண்ணலாம்? ஸோ இன்னைக்கு அசால்ட் சீரீஸ் குவாட்ராட்டிக் ஆரம்பிக்குது. ஸோ அந்த வீடியோக்கு கீழே போய் நீ பார்க்கலாம். அந்த வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீ உன் கிளாஸ் என்னது, 9thனா 9th போடு, 10thனா 10th போடு. ஸோ 10th பாரு என்ன இருக்குன்னு. ஸோ 10th 2024 நீட். சார் நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் சார், இப்போ நான் சேரலாமா? சேரலாம், தாராளமாக சேரலாமே. அது இருக்குது. என்டிஎஸ்சி கிராஷ் கோர்ஸ் இருக்குது, என்டிஎஸ்சி ஒன்று எழுதாதவங்களுக்கு. அதுக்கப்புறம் 10th ஃபவுண்டேஷன் ஜெய். சார் ஜெய் நான் எழுதணும் சார், 2024 எழுதணும். ஸோ அதுக்கு நீ ஜாயின் பண்ணலாம். அதெல்லாம் மந்த்லி ட்ரையல்லாம் கூட இருக்குது. ஓகே, மந்த்லி ட்ரையல் வந்து 15 days போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்களாம் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸில், ஸோ அதனால் உங்களுக்கு 30 days ட்ரையல் கிடைக்கும். ஸோ இது வந்து 10th பசங்களுக்கு. அது போல் 12th பார்த்தீங்கன்னா இந்த ஜெய் நீட் கிராஷ் கோர்ஸ் ரெண்டுமே விலை ரொம்ப குறைஞ்சிச்சு. ஸோ நீங்கள்லாம் ஸ்டேட் போர்ட் பசங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் கேட்குறீங்க, சார் ஸ்டேட் போர்ட் பையன் சார், நான் என்னால் முடியுமா? முடியுமான்னு கேட்டுகிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் உனக்கு ஆன்சர் தெரியாதுல்ல. You fail 100% of the time when you don't try. நீ ட்ரை பண்ணாட்டே நீ தோத்து போன மாதிரி தானே. ஸோ முடியுமான்னு கேட்குறதோட முயற்சி பண்ணி எய்ம் ஃபார் த ஸ்டார்,
if you aim for the star, even if you don't hit it, you'll at least reach the moon. As simple as that. நீ ஒரு மலைக்கு எய்ம் பண்ணு, அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் பாதி தூரம் வருவில்ல, தட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்மெண்ட். ஐஐடிக்கு எய்ம் பண்ணு, உன்னால் முடியலன்னா என்ஐடி கிடைக்கும். என்ஐடிக்கு எய்ம் பண்ணு, உன்னால் முடியும்னா யூ வில் கெட் விஐடி, விச் இஸ் ஸ்டில் குட். ஸோ அந்த மாதிரி தான் நீ யோசிக்கணும். இப்போ இருக்கிறதோட கொஞ்சம் முன்னேற முடியுமா, கொஞ்சம் ரொம்ப கம்மி நேரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியுமா, முடியும். ஆனால் அதுக்கு நீ எஃபர்ட் எடுக்கணும். நீ பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ ஏதாச்சும் மாற்றி பண்ணணும். ஒன்று அதிகமாக ஒர்க் பண்ணணும், இல்லைனா டெய்லியும் சின்சியராக இருக்கணும், இல்லைனா இந்த மாதிரி ஹெல்ப் எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ ஜேஇ கிராஷ் கோர்ஸ் இருக்குது, நீட் கிராஷ் கோர்ஸ் இருக்குது. நீட் கிராஷ் கோர்ஸ் வந்து 3 மாதம் இருக்க போகுது. ஏன்னா மேலே தான் எக்ஸாம் வரும், உங்களுக்கு நிறையா டைம் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா நீட்டும் செக் பண்ணலாம். எல்லாமே நாளைக்கு கம்மியான ப்ரைஸில் இருக்கும். நீட் கிராஷ் கோர்ஸ் வந்து இப்போ ஐ திங்க் 9,000, நாளைக்கு 8,000 ரூபாய் ஆயிரும். ஜேஇ கிராஷ் கோர்ஸ் இன்னைக்கு 8,000 ரூபாய், நாளைக்கு 6,500 ரூபாய். ஸோ இன்னைக்கு எதுவும் வாங்கிடாதீங்க, அது சொல்ல தான் நான் வந்தேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராமில், சார் நான் இன்னைக்கு வாங்கினா நீங்கள் எனக்கு கைட் பண்ணுவீங்களா சார், நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்களே. சத்தியமாக ஐ வில் டேக் கேர். அந்த ப்ராமிஸ் ஒன்றும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, நான் நிறையா பேர்ட்ட சொன்னேன், இந்த சேனலில் சொன்னேன்னு தெரில. ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா என்கிட்ட மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களை பர்சனலாக கைட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் எப்படிலாம் அப்ரோச் பண்ணணுன்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா நான் வந்து உங்களை போல தான் 9th படித்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்தந்த வயசில் என்னென்ன பிரச்சனை வரும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி படிக்கணும், எந்த எக்ஸாமுக்கு எப்படி பண்ணணும், அது எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஏன்னா நான் வந்து என்டிஎஸ் எழுதியிருக்கேன், கேவிபி எழுதியிருக்கேன், ஜேஇ மெயின்ஸ் எழுதியிருக்கேன், ஜேஇ அட்வான்ஸ் எழுதியிருக்கேன். நீட் தான் எழுதலை, ஆனாலும் நீட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஐ கேன் ஹெல்ப் யூ. சரியா? ஸோ அப்படி நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நீட் வந்து நாளைக்கு 8,000, ஸோ ஆஃபரில் 8,000 ஆயிரும். இன்றைக்கி அது 9,000. ஜேஇ வந்து இன்னைக்கு 8,000, நாளைக்கு 6,500. ஸோ ஜேஇ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ப்ரைஸு. 6,500 ஃபார் த குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பெஸ்ட் டீச்சர்ஸ். அவங்க எல்லாம் உங்களுக்கு நடத்த போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்லா இன்டென்ஸாக இருக்கும். நீ வந்து அதை ஒர்க் பண்ணினா, சார் நானும் அவங்க கூட சேர்ந்து ஓடுறேன் சார், என்னால் எவ்வளோ முடியுமோ பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னினா கண்டிப்பாக நீ எடுக்கலாம். ஏன்னா உன்னால் இம்ப்ரூவ்மெண்ட் ஈஸியாக காமிக்க முடியும். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் கோர்ஸு. அந்த அக்ரெசிவ்லோட நீனும் சேர்ந்து ஓடினா வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கலாம். ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது, வெறும் 50 நாள் இருக்குது ஜேஇ மெயின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அதே போல் இந்த ஜேஇ மெயின்ஸ் வந்து 21ஆம் தேதி ஆரம்பிக்கிற கிராஷ் கோர்ஸ். 21ஆம் தேதி ஆரம்பிக்கிற கிராஷ் கோர்ஸ். ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை டார்கெட் பண்ணி இருக்குது. நிறையா பேர் நீட்டும் எழுதுறீங்க, ஜேஇயும் எழுதுறீங்களே. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு சார் நான் கூட சேர்ந்து சீக்கிரமாக பண்ணணும் சார் அப்படின்னு யோசித்தீங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போ 2 பேர் இருக்கீங்க, சார் 6,500 ரூபா கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட 2 பேர் சேர்ந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் தான் ஐடியா பண்ணணும். அந்த மாதிரி ஐடியாலாம் நான் படிக்கிறேன் சின்ன வயசில். ஸோ நான் வந்து படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வேறு இன்ஸ்டியூட் சேர்ந்தான், நான் வந்து வேறு இன்ஸ்டியூட் சேர்ந்தேன். அப்புறம் 2 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி புக்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி 2 பேரும் பிரிச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். ஏன்னா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்துல நீ என்ன பண்ணுறியோ அது வந்து உன்னோட ஃப்யூச்சரே மாற்றுங்க. நீ இப்போ யோசித்து பாரு, நான் நேற்று வீடியோ பண்ணல அந்த என்த்யூஸ் சேனலில், அந்த 1 crore சேலரி அவங்களாம் எப்படி வாங்குறாங்க, 60 lakhs பேக்கேஜு, 20 lakhs மேலே சேலரி இந்தியாவில் எப்படி வாங்குறாங்க காலேஜ் முடித்தோடனே. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல காலேஜில் இருந்தால் நல்ல கம்பெனி வரும் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு. ஸோ அதுதான் அட்வான்டேஜ். ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பசங்க, ஏன் வந்து எல்லோரும் கோச்சிங் போகிறாங்க, ஏன் டியூஷன்லாம் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம சிஸ்டமே அப்படி ஆயிடுச்சு. நல்ல காலேஜில் இருந்தால் தான் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மோஸ்ட்டாக. ஓகே, நான் 100% சொல்ல மாட்டேன், மோஸ்ட்டாக நல்ல காலேஜ் படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல செட்டில்ட் லைஃப் இருக்கும். ஓகே, ஸோ அதில் ஐஐடி என்ஐடிலாம் நல்ல காலேஜ். அது போகிறதுக்கு நீ இந்த 2 மாதத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணணும். 12th இருந்தால் இல்லை ட்ராப்பராக இருந்தாலும். ஸோ அதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு எஃபர்ட்டு. அதனால தான் நான் உடனே வந்திருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து எல்லோரும் சொல்லி முடிச்ச பிறகு லேட்டாக வருவேன். ஆனால் இந்த தடவை நான் கொஞ்சம் சின்சியராக இருக்கலான்னு பார்க்குறேன். பசங்கள்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் நான் இனிமேட்டு ரொம்ப என்னெல்லாம் வேதாந்தில் புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதெல்லாம் நான் முதலே கொண்டு வர போகிறேன். உங்களுக்கு நீங்கள் யோசித்து முடிவு எடுக்கலாம். அதுபோல் யூடியூப்பில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆனால் யூடியூப்பில் வந்து அந்த கண்டினியூட்டி, எல்லா சப்ஜெக்ட்டு ஆர்கனைஸ்டாக ஒரு டெஸ்ட்டு வச்சு, ஏன்னா நம்மளுக்கு டெஸ்ட் வச்சா தானே நீ முன்னேறது தெரியும். ஸோ அந்த இது இருக்காது.
அது வேணும்னா இந்த மாதிரி கோர்ஸஸ் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னை நம்பி நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா உள்ளே இருக்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல டீச்சர்ஸ். ஓகே, இந்தியாவிலே பெஸ்ட் டீச்சர்ஸ்னு சொல்லலாம். அது நீங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கிறப்ப தெரியும். ஆனால் நான் சொன்னது போல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்டென்ஸாக இருக்கும். அதாவது நீ கஷ்டப்படணும், சும்மா ஜாலியாலாம் நீ அடிக்க முடியாது. ஏன்னா டைம் இல்லைல்ல, 50 நாள் தான் இருக்குது. ஸோ அப்படி ஓகே நான் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு நினச்சி நான் மட்டும் போய் எடுத்துக்கோ, நல்ல கோர்ஸ். சரியா? ஸோ இதை சொல்ல தான் வந்தேன். அப்புறம் மறக்காமல் புதுசாக வந்தீங்கன்னா அதையும் சொல்லிடுறேன். ஸோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி 8:30 மணிக்கு நம்ம பார்ப்போம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸில். சரியா? ஸோ பசங்களா, ஐ லவ் யூ ஆல். ஐ see you in the next one 8:30க்கு. அது வரைக்கும் நீங்கள் நல்லா படிங்க, நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. நம்ம கிளாஸில் சந்திப்போம். சரியா? ஓகே, டேக் கேர், பபாய், see you in the next one.